வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்கூலில் கொடுத்த ஒரு தலைப்பில் தான் சின்ன ஒரு கிரியேட்டிவிட்டி பண்ணியிருக்கோம். அது என்ன ஸ்கூலில் கொடுத்தாங்கன்னா, காடுங்கிற ஒரு தலைப்பு கொடுத்தாங்க. அந்த காடுங்கிற தலைப்புக்கு அவங்க கொடுத்தது ஒரு சில பட்டர்ஃப்ளை இல்லைன்னா பூச்சி வகைகள் அல்லது விலங்கு, பறவை ஏதாவது ஷார்ட்டு இல்லைன்னா தெர்மோகோலில் செஞ்சு கொடுக்கணுன்னு சொல்லியிருந்தாங்க. நான் மயில் செஞ்சு கொடுக்கலான்னு நினச்சி இந்த மாதிரி மயில் ஒன்று செஞ்சேன். இது பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இது பாருங்கள். ஃபைனலாக நான் செஞ்ச மயில் இப்படி தான் இருந்துச்சு. காடுங்கிறதுனால அந்த மயிலை சுற்றி சின்ன சின்ன பூவு, அப்புறம் வண்ணத்து பூச்சி இது எல்லாமே வச்சுருந்தேன். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். அது எப்படி செஞ்சேன்னு சொல்கிறேன். நான் ஒரு பேப்பரில் மயில் வரைஞ்சிக்கிட்டு அந்த ஷேப்புக்கு கட் பண்ணிக்கிட்டு அதை ஒரு அட்டையில் ஒட்டி அதையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்தது ஒரு க்ரீன் கலர் பேப்பர் எடுத்துக்கிட்டு அதில் லீப் சைஸுக்கு வெட்டி எடுத்துக்கிட்டேன். அதில் அந்த லீப் சைஸில் சின்ன சின்னதாக இலை மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்கிட்டேன். இந்த பாருங்கள். இந்த மாதிரி தான் வெட்டி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நம்ம நிறைய வெட்டி எடுத்த பிறகு அந்த மயிலோட தோகையில் பின் சைடு இந்த மாதிரி ஒரு லீஃப் வச்சுட்டு அது மேலே இந்த பிஸ்தா செல்லை ஒட்டிட்டேன். அதுக்கு பிஸ்தா செல்லு மேலே எல்லோ, ப்ளூ, மெரூன் இந்த மாதிரி 3 கலருமே கொடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி நான் வரிசலாக ஒன்று ஒன்றா ஒட்டி வச்சுக்கிட்டேன். இதே மாதிரி எல்லாமே ஒட்டி ஃபைனலாக இப்படி வந்துருச்சு. அடுத்தது என்ன பண்ணேன்னா, நம்ம அந்த தோகைக்கு நீட்டாக வர மாதிரி இந்த சைஸுக்கு பேப்பர் எடுத்து இதை இந்த மாதிரி மடக்கிக்கிட்டேன். இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு சின்ன சிங்கிள் தோகை மாதிரி இந்த மாதிரி இங்கே இருந்து வரிசலாக ஒட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஃபைனலாக இப்படி தான் இருந்துச்சு. இந்த மாதிரி மேலே அழகாக வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கணும். அடுத்தது பேலன்ஸ் உடம்புக்கு கொஞ்சம் பிஸ்தா செல்லை ஒட்டிக்கிட்டேன். ஒட்டிட்டு அதில் ப்ளூ கலரு பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த பாருங்கள். இதே மாதிரி தான் கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு மயிலோட காலுக்கு இதில் கால் உடஞ்சி போச்சு. அதனால ஒரு சின்ன அட்டையை எடுத்துகிட்டு அதை ஒட்டிட்டு அதில் பிஸ்தா செல்லையும் ஒட்டி இந்த மாதிரி ஒரு கலர் கொடுத்து மேட்ச் பண்ணிட்டேன். அதே மாதிரி மயிலை சுற்றி சின்ன சின்ன செடி இருக்கிற மாதிரி க்ரீன் கலர் பேப்பரில் கட் பண்ணி செட் பண்ணி வச்சுட்டேன். வெறும் செடி மட்டும் இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு A4 சீட்டை எடுத்து அதில் சின்ன சின்ன பூ கட் பண்ணி எல்லா செடியிலையும் அழகாக ஒட்டிட்டேன். இந்த பூ ஒரே ஒயிட் கலராக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதில் எல்லோ கலரும் பிங்க் கலரும் பெயிண்ட் ஒரு பூவுக்கு பிங்க்குனா அடுத்த பூவுக்கு எல்லோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு அதில் பட்டர்ஃப்ளை அந்த பூவில் உட்காந்துருக்க மாதிரி நான் செட் பண்ணிக்கிட்டேன். இது பாருங்கள். அதேமாரி மயில் தொகைக்கும் நான் நிறையா கலரு அப்புறம் ஜிகுனா எல்லாமே கொடுத்து டெக்கரேட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிக்கிட்டேன்னா, பிஸ்தா செல்லை சுற்றி மயிலை சுற்றி கார்னரில் நான் செட் பண்ணிட்டேன் கம்மு வச்சு. இதை பாருங்கள். இந்த மாதிரி செட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி செட் பண்ணதுக்கப்புறம் இதில் ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சிட்டேன். ரெட் கலர் அடிச்சுட்டு அது மேலே கோல்டன் கலர் கொடுத்துருந்தேன். அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. கோல்டன் கலர் கொடுத்துட்டு அதில் கொஞ்சம் இலை மாதிரி செட் பண்ணிவிட்டு அதுலேயும் A4 சீட்டில் பூ செஞ்சுட்டு அதில் கலர் அடிச்சிட்டேன். ஃபைனலாக இப்படி தான் இருந்துச்சு. இந்த கிரியேட்டிவிட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.